சுகமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். மரணம் தான் முடிவு, மரணம் தான் இனி அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உங்கள் மரண படுக்கையை கத்தர் மாற்றுகிறார். மரண கட்டுகளை கத்தர் உடைக்கிறார். ரிப சந்தோ ரியந்தர பாஷ தூரி ஹந்தர பாஷ தூரிய கத்தரா. பா நன்றி 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 நன்றிப்பா. ரிப சந்தா ரியாக்கத்தரா. அருமையான சகோதரி அபிராமிக்காக செபிக்கிறேன். பாஸ்டர், எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, சரியே ஆக வேணும்னு. நன்றிப்பா. அருமையான மகளுக்கு இருக்கிற அந்த ஹெல்த் இஷ்யூஸை கத்தர் முற்றிலுமாய் மாற்றி போடுங்கப்பா. ஆவியானவர் அப்பா, நீர் அப்பா இந்த நேரத்தில் இறங்கி வந்து அம்மா உங்கள் சரீரத்தில் இருக்க பலவீனங்களை கத்தர் மாற்றுகிறதை நான் உணர்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு ஹீலிங் வல்லமை வார்த்தையை அனுப்பி ஒரு சகோதரன் கேட்டார், ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் ஜெபிச்சா வியாதி சொஸ்தமாகுமா? கண்டிப்பாக சொஸ்தமாகுங்க. ஏன்னா அவர் வார்த்தையை அனுப்பி நான் சுகப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணினார். இதேபோல் 100க்கு அதிபதி மகன்கிட்ட ஒரு வார்த்தை, நீ போவோம் பிள்ளை சரியாக இருப்பான் சொன்ன ஒரு வார்த்தை அவர்களை சொஸ்தமாக்கினது. விசுவாசம் தாங்க முக்கியம். விசுவாசம்தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ரிபா சந்தோ ரியா கத்தர். கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. கத்தரை நம்புங்க, என்ன நம்ப வேண்டாம். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கத்தர் மேல் பற்றுதலாய் இருப்பது நலம் என்று வேதம் சொல்கிறது. கத்தர் தாங்க செய்வார். ஆனால் வார்த்தைகளை கத்தர் எங்கள் மூலியமாக பேசுவார். நம்பிக்கையான வார்த்தைகளை, விடுதலையின் வார்த்தைகளை எங்களை கொண்டு கத்தர் செய்வார். அதில் மாற்றமே இல்லை. அதில் நான் 100% நான் உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியும். ரிபா சந்து ரியாங்கத்தர். ஆனால் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிக்கிற தேவன் இயேசு மட்டும்தாங்க. அவர் மட்டும்தான் ரிபா சந்து. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நாங்கள்லாம் ஒரு மீடியேட்டர் கூட சொல்லலாம், இல்லை ஒரு ஏஜெண்ட், ஒரு முகவர்கள். நாங்கள்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்மை அழைத்து அபிஷேகம் பண்ணின தேவனால் எல்லாம் செய்ய முடியுங்க. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டோ பிரதருக்காக செபிக்கிறேன். நன்றி. எப்படி இருக்கிறீங்க பிரதர்? உங்கள் ஊரில் போர் சூழலாம் எப்படி இருக்குது? நன்றிப்பா. ரிபா சந்தூர் யங்கராபா ஷதூரி அந்தராபா. நன்றி நன்றிப்பா. மல்லிகா ராணிக்காக ஆல் டூமர்ஸ் இன் மை பாடி டெஸ்ட்ராய்டு. அப்பா அருமையான மல்லிகா சகோதரிக்காக செபிக்கிறேன். இப்பொழுதே தேவ வல்லமை அப்பா அந்த சகோதரிக்குள்ள இருக்க எல்லா விதமான கட்டிகளையும் கத்தனை முற்றிலுமாய் மாற்றுவதற்காக நன்றிப்பா 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 நன்றிப்பா. ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. உங்கள் சரீரத்தில் இருக்க பலவீனங்கள் மாறுவதற்காக நல்ல முழங்கால் பட்டுட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு பரிபூர்ண விடுதலையை உங்களுக்கு கட்டளையிடுவார். நன்றிப்பா. அதே போல் ரியாக்காக ஜெபிக்கிறேன். அப்பா அந்த மகளுடைய தேவைகளை கத்த சந்திங்க. என்ன ஜெபத்துக்காக வந்திருக்கிறார்களோ அந்த தேவைகளை, உங்களோட ஜெப குறிப்புகளை நீங்கள் பதிவிடலாம் சிஸ்டர். ஓகே ரமேஷ், பேபி இல்லை ப்ரேயர். ஓகே ஓகே பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். நிச்சயமாய் கற்பத்தின் கனி கர்த்தரால் வருகிற சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சொந்து போகாதீங்க, தைரியமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க, வாஞ்சியாக இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் அந்த விசுவாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதை கனப்படுத்துவார். ஒரு நாளும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். நிச்சயமாய் தேவன் என்ன வார்த்தைகளை கூறுகிறாரோ அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்ற அவர் தீவிரம் உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமேன். கிராண்ட்சன் பிரபு கம் பேக் டு ஹவுஸ் மை ஹவுஸ். அப்பா உங்கள் கிராண்ட்சன் பிரபு வீட்டுக்கு வர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அப்பா நன்றி நன்றிப்பா. ரிபா சந்து ரியங்கராப்பா ரியமாதரு ஷதூரிய கத்ரா. ரியா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். என் கணவர் வார்த்தைகளால் காயப்படுத்துகிறார் பாஸ்டர். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன செய்ய ஜெபம் பண்ணுங்கள். கண்டிப்பாக சிஸ்டர் உங்கள் காயங்களை கர்த்தர் ஆற்றுவார். நிச்சயமாக உங்கள் கணவனும் உங்களை புரிந்து கொண்டு தேவ வார்த்தையின்படி நிச்சயமாய் உங்களை ஆறுதல் படுத்துகிற, உங்களுக்கு ஒரு நல்ல அரவணைப்பாய் பாதுகாப்பாய் இருக்கிற ஒரு கணவனாய் மாற தேவன் அவருக்கு உதவி செய்வார். எல்லாரையும் கர்த்தரால் தொட முடியும். உங்கள் கணவனை ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கண்டிப்பாய் அவர் ஒரு காலத்தில் ஒரு நாட்களில் நல்ல ஒரு வல்லமையான ஊழியக்காரராய் மாற கர்த்தர் உதவி செய்வார். ஏன்னா கர்த்தரை நம்பி நீங்கள் சொல்லுறீங்க. கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக இந்த காரியத்தை செய்து கொடுப்பேன் என்று